السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 84 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 85வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாரங்கள் இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். நாம் நஹ்வுல் வாலிஹ் முதல் ஆரம்ப நிலை முடித்துவிட்டு இது இரண்டாம் நிலையில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதல் பகுதி முடித்துவிட்டு இரண்டாம் பகுதியை நாம் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட பாதி பாடங்கள் முடிந்து இன்னும் பாதி பாடங்கள் தான் இருக்கின்றது. வாருங்கள் இதை தொடர்ந்து பார்த்து முழுமையாக கற்று இதன் மூலம் இதன் மூலம் நாம் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அரபியை நாம் தெளிவாக விளங்குவதற்கும் தவறின்றி தவறாக விளங்காமல் இருப்பதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாருங்கள் பொழுது பாடத்திற்குள் போவோமா. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அக்ஸாமுல் முஸ்தக் என்ற பொது தலைப்பின் கீழ் மூன்றாவது பாடமான சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்முல் ஃபாயிலி கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிஃபத் என்ற பாடத்தை கடந்த பாடங்களில் நாம் கண்டு கொண்டே வருகின்றோம். அப்படி சிஃபத்துல் முஷப்பஹா என்ன என்றால் என்ன, அதுக்கு எப்படி வஸன் வரும் என்பதை எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தந்தார்கள். லாசிமான சுலாசியிலிருந்து அந்த மஸ்தரிலிருந்து தான் என்ன வரும், இஸ்மு ஃபாயிலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட இந்த சிஃபத்துல் முஷப்பஹா என்பது வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதே போல இந்த சிஃபத்துல் முஷப்பஹா என்பது ஃபஇல வஸனில் வந்தால்தான் அதிகப்படியாக வரும். இன்னொன்னு ஃபஉல வஸனில் தான் அதிகப்படியாக வரும் என்றும், அதே போல ஃபஇல வஸனில் 3 வகையாக பிரித்தார்கள். ஃபஇலுன் வஸன்ல வரும் ஒரு கவலை மகிழ்ச்சியை அறிவித்தால் ஃபஇலுன் வஸனில் வரும் என்றும், அதே போல அஃஅல வஸனில் வரும் எப்பொழுது ஒரு குறையையோ ஒரு அழகையோ ஒரு நிறத்தையோ குறிக்கக்கூடிய அர்த்தம் இருந்தால் அஃஅல் வஸன்ல சிஃபத்துல் முஷப்பஹா வரும் என்றும், அதே போல காலியாக இருக்குதல் நிரம்பி இருக்குதல் என்ற 2 அர்த்தத்தில் ஏதேனும் ஒன்றை அறிவித்தால் ஃபஅலான் வஸனில் வரும் என்றும், சிஃபத்து முஷப்பஹா ஃபஅலான் வஸனில் வரும் என்று, ஃபஇல ஃபரிஹ என்ற அந்த ஃபஇல வஸனில் வரக்கூடிய சிஃபத்துல் முஷப்பஹா இந்த 3 வகையில் வரும் என்று நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார்கள். அதே போல ஃபஉல வஸனில் வரக்கூடிய ஃபிஅல்களுக்கு சிஃபத்துல் முஷப்பஹா 6 நிறைய வகையில் வரும். இருந்தாலும் அதில் 6 பிரபலியமான ஃபஇல், ஃபஅலு, ஃபுஆலு, அதே போல ஃபஆலு, ஃபஅல், ஃபுஉல் என மொத்தம் நம்மளுக்கு 6 வசன்கள் பிரபலியமான வசன்கள் ஃபஉல வசன். அப்போ மற்ற வசன்கள் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கம்மி. இப்போ நிறைய வசன் இருக்குல்ல, 3 ஃபஇல, ஃபரிஹ ஒண்ணு, கரும ஒண்ணு, அது இல்லாம லரப இருக்கு ஃபஅல வசனு. அப்ப ஃபஅல வசனு சிஃபத்துல் முஷப்பஹா வராதுன்னா அதெல்லாம் குறைவா வரும். சரியா? அதெல்லாம் என்னது அதிகப்படியா யூஸ் பண்ற பழக்கம் இல்ல. இன்னும் ஃபஇல வசன்ல இருந்து வரும் பெரும்பாலும், இல்லாட்டி எதுல இருந்து வரும், ஃபஅல வசன்ல இருந்து தான் சிஃபத்துல் முஷப்பஹா அதிகமாக வரும் என்பதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல இது என்ன செய்யும், அமல் செய்யும். இந்த சிஃபத்துல் முஷப்பஹாக்கு பின்னாடி வரக்கூடிய மஅமூலுக்கு என்ன செய்யலாம், 3 வகையான அமலும் செய்யலாம். என்னென்ன, ரஃபாவும் செய்யலாம், ஜர்ரும் செய்யலாம், நசபும் செய்யலாம். ரஃபா ஃபாயில் என்பதற்கு காரணமாக ரஃபா, இலாஃபத் என்பதின் காரணமாக ஜர்ரு, அதே போல நக்கிராவாக இருந்தால் தம்மீஸ் அல்லது மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நசபு, மஅரிஃபாவாக இருந்தால் சிஃபத்துல் முஷப்பஹா நக்கிராவாக இருந்தால் ரெண்டில் ஒன்று கொடுக்கலாம். அதே போல மாரிஃபாவாக இருந்தால் என்னதான் சொல்ல வேண்டும், மஃபூலுக்கு ஒப்பானதின் பிரகாரம் நசப் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த பாடத்தை எல்லாம் நாம் கண்டுவிட்டோம். வாருங்கள் இப்பொழுது அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். பயிற்சி 9 பாருங்கள். பயிற்சி 9ல என்ன சொல்றாங்க, பையின் அமல சிஃபத்தின் முஷப்பஹதி ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி. சிஃபத்துல் முஷப்பஹாவின் அமலை விளக்கு. பின்வரும் வாசகங்களிலே சிஃபத்துல் முஷப்பஹாவுடைய அமலை விளக்கு, என்னென்ன அமல் செஞ்சிருக்குன்னு விளக்கணுமா. சரியா? வபையின் மௌகிஅல் மஅமூலி மினல் இஅராபி. இஅராபில் இருந்து மஅமூலுடைய இடத்தை விளக்கு. அப்ப இஅராபில் இருந்து மஅமூலுடைய இடம் என்ன, நஸபா, ரஃபஅ, ஜர்ரா என்ன என்பதை நீ விளக்கு. சிஃபத்து முஷப்பஹுடைய அமலையும் அதோடைய இடத்தையும் மாமூலுடைய இடத்தையும் என்ன செய்ய நீ விளக்குன்றாங்க. வாருங்கள் முதலில் இதோடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோம். இப்ப பாருங்க, 1வது, அந்நீலு நைல் நதி ஆகிறது.
எப்படிப்பட்டது? அதுபுன் மாஉஹு கசீருன் ஃபைலானுஹு. அதனுடைய தண்ணீர் மதுரமானதா இருக்கும். கசீருன் ஃபைலானுஹு, அதனுடைய ஓட்டம் அதிகமானதா இருக்கும். ஓட்டம்னா அது வலிந்து ஓடுதல் என்பது அதிகமானதா இருக்கும். இப்ப இரண்டாவது பாருங்க, அத்திம்சாஹு. திம்சாஹ் என்றால் முதலை, முதலை ஆகிறது. எல்லஃபுல் மவாத்தின ஷதீதத ஹராரத்துஹா. அந்த இடங்களின் சூடு கடுமையானதாக இருக்குமே, அத்தகைய இடங்களில் பழகும். அத்தகைய இடங்கள் அது என்ன செய்யும்? பழகும். அங்க இருக்குவதை பழகிவிட்டது. சரியா? அப்ப பழகும் அங்கே. வஹுவ, இன்னும் அதுவாகிறது, சரீஉல் அதுவி, ஓடுவதில் விரைவானதா இருக்கும். அந்த முதலை என்பது ஓடுவதில் விரைவானதா இருக்கும். கவியுல் அவ்வாரி வல் அஸ்னானி, நெகங்களில் இன்னும் பற்களில் வலுவானதா இருக்கும். சரியா? அடுத்து மூன்றாவது பாருங்கள், ஹுஃபாஷு. வௌவால் ஆகிறது ஹயவானுன் அஜீபுன், ஆச்சரியமான ஒரு மிருகமாகும். ஹல்கன், படைப்பால் ஆச்சரியமான ஒரு மிருகமாகும். தவீலுன் உம்ரன், வயதால் நீளமானதா இருக்கும். நீண்ட நாள் வாழக்கூடியது. எதீரு, அது பறக்கும். வௌவால் பறக்கும். பிகைரி ரீஷின், தோகையின்றி பறக்கும். வலா, இன்னும் இன்னும் என்ன செய்யாது? பார்க்காது. அஹ் வலா எபுசுரு, அது என்ன செய்யாது? வலா எபுசுரு, அது பார்க்காது. பின்னஹாரி, பகலிலே அது என்ன செய்யாது? பார்க்காது. அப்புறம் பாருங்க, நாலாவது, முஹிப்பு கரீம திபாயி. க- குணங்களில், திபா என்றால் இயற்கை குணங்களில் சங்கையானவரை நான் விரும்புகிறேன். அம்ம செய்ய அஹ்லாக்கன், குணங்களில் கெட்டவராகிறவர், தீயவராகிறவர், குணங்களால் தீயவராகிறவர். இன்னி, நிச்சயமாக நான், அக்ரஹுஹு, அவரை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். அப்புறமா பாருங்க, அஞ்சாவது, அல் ஃபகீஹுல் மஹ்லர. சபையை கலகலப்பாக வைத்திருப்பவராகிறவர். ஆஹ் மஹ்பூபுல் அஷ்ர, என்னது மஹ்பூப்? மஹ்பூபுல் இஷ்ரதி, பழகுவதற்கு விரும்பப்படக்கூடியவராக இருக்கிறார். அப்புறம் ஆறாவது பாருங்க, ஜும்ஹூரியத்து மிஸ்ரல் அரபியத்து, எகிப்தின் அரபிய அரசாங்கம் ஆகிறது. லத்தீஃபுன் ஜவ்வூஹா, அந்த அரசாங்கத்தின் என்னது? ஜவ்வென்றால் ஆகாயம் என்று கூறலாம். இந்த இடத்தில் என்ன சொல்லலாம்? வானிலை. அப்ப அந்த எகிப்திய அரசாங்கத்தின் வானிலை ஆகிறது இனிமையானதா, மென்மையானதா இருக்கும். கரீமுன் அஹ்லுஹா, அந்த அரசாங்கத்தின் மக்கள் சங்கையானவர்களாக இருப்பார்கள். வள்ளல் தன்மை கொண்டவர்களாக, கொடைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்ப ஏழாவது பாருங்க, லா ததூமு சதாகத்து நசீகி திபாஅன். அப்ப குணத்தால் அலட்சியமாக இருப்பவனின் தோழமை நிரந்தரமாகாது. சரியா? அடுத்து எட்டாவது பாருங்க, அல் கதிரு தபுஹு. அவனுடைய குணம் அழுக்கானதாக இருக்குமே, அத்தகையவனாகிறவன். அல் கதிருனா அழுக்கானவன். தபுஹு, அவனுடைய குணம் அழுக்கானவனாகிறவன். ஹுவ தமீமு இஷ்ரதன், அவன் பழகுவதால், அவன்தான் பழகுவதால் இழிவானவனாக இருப்பான். அவன்தான் பழகுவதால் இழிவானவனாக இருப்பான். இப்ப இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? வாருங்கள் இப்பொழுது அதோடைய பதிலை பார்ப்போமா? இந்த இருக்கு பாருங்க அதோடைய பதில். ஃபர்ஸ்ட் அதுபுன் கசீருன், ரெண்டு இது அமல் செஞ்சிருக்கிறது. சரியா? மேல ரெண்டு வந்துச்சுல்ல, நைநதி அதுபுன் மா உஹு கசீருன் ஃபைர்வானுஹு வந்துச்சுல்ல. அதுல அதுபு என்பது என்ன அமல் செஞ்சிருக்கு? பாருங்க. அமலு சிஃபத்தின் முஷப்பஹா கேட்டாங்கல்ல, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அமலு, அப்ப அதோடைய அமல் என்னது? அமலு இஸ்மில் ஃபாயில், இஸ்மு ஃபாயிலுடைய அமல் தான் செய்யும். மேல பாடத்திலே சொன்னோம். இதுக்கு சிஃபத்துல் முஷப்பஹத்து பி இஸ்மில் ஃபாயிலுடைய பேர் வந்தது எதுக்குதான்? இஸ்மு ஃபாயில் என்ன அர்த்தம், என்ன அமல் செய்யுமோ அதே அமல் இதுவும் செய்ததினால் தானே இதுக்கு சிஃபத்துல் முஷப்பஹான்னு பேரே வந்துச்சு. இஸ்மில் ஃபாயில், இஸ்மில் ஃபாயிலை கொண்டு ஒப்பாக்கப்பட்ட சிஃபத்து. அதனால இது இஸ்மு ஃபாயிலுடைய அமல் தான் செய்யும். சரியா? அப்ப அதுல மாமூல் என்னன்னு கேட்டாங்களே, அதுபுன், அதுபுனுடைய மாமூல் மா உஹு, கசீரனுடைய மாமூல் ஃபைலானுஹு. சரியா? இப்ப அதுக்கு என்ன படிச்சோம்? ஃபாயிலுன் மர்ஃபூன் பில் லம்மதி, லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்ட ஃபாயில். மா உஹுன்னு படிச்சோமா? இப்ப லம்மத்தை கொண்டு ரஃபா, ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா கொடுத்திருக்கோம். அதுக்கு அடையாளமா லம்மத்து கொடுத்தோம். அப்படிதானே? லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டது ஃபாயில்.
ஃபாயிலா இருக்கும். இந்த சிஃபத்து முஷப்பஹாவுடைய ஃபாயில் இந்த மா என்ற ஃபைலான் என்பதும். ஓகேவா? இன்னும் அதுக்கு மௌக்கி இடம் கேட்டாங்கல்ல, மௌக்கினும் மாமூல். மாமூலுடைய இடம் என்னன்னு? ஃபாயில் தான். அடுத்து பாருங்க, இரண்டாவது வாசகம். இது என்ன பேசுனாங்க? அந்த முதலை பத்தி சொன்னாங்கல்ல, தின்சாஹு அஷதீதத்து ஹராரத்துஹா, அதோடைய வெப்பம் கடுமையாக இருக்குமே நாங்களே. அப்ப அதுக்கு என்ன செஞ்சோம்? இது அஷதீதத்து என்ன செஞ்சிருக்கு? அமலு இஸ்மில் ஃபாயில், இஸ்முல் ஃபாயிலுடைய அமல் தான் செய்யும். எல்லாத்துக்கும் இஸ்முல் ஃபாயில் அமல் தான் வரும். சரி, ஏன்னா சுஃபிது முஷப்பஹாவே என்னதான் செய்யும்? இஸ்முல் ஃபாயிலுடைய அமல் தானே செய்யும். அப்ப அஷதீதத்தும் அதோடைய இது என்னது? மாமூலு ஹராரத்துஹா, அதோடைய வெப்பம் கடுமையானதாக இருந்தது. அப்ப ஷதீதத்து ஆமிலு, ஹராரத் என்பது மாமூலு. அப்போ அதுக்கு என்ன அமல் கொடுத்தோம்? ஹராரத்துன்னு ஃபாயிலின் அடிப்படையில் தானே லம்மத்து கொடுத்தோம். ஃபாயிலுன் மர்ஃபூன் பில் லம்மதி, லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்படக்கூடியதா இருக்கும் ஃபாயிலா இருக்கும். ஸோ ஃபாயில் என்ற அடிப்படையில் இதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? ரஃபா கொடுத்திருக்கோம். அடுத்து பாருங்க, சரீஉன் அதுவி, அதே போல கவியுல் அல்ஃபாரி வல் அஸ்னானின்னோல. இப்ப சரீ கவி என்பது என்னதா? சிஃபத்து முஷப்பஹாதா. அமலு இஸ்மில் ஃபாயில், இஸ்மு ஃபாயிலுடைய அமல் செய்யும். சிஃபத்து முஷப்பஹானாவே என்னதான்? இஸ்மு ஃபாயிலுடைய அமல் தான் செய்யும். சரியா? இப்ப சரீஉடைய மாமூல் அது, கவியுடைய மாமூல் அல் அல்ஃபார். சரியா? அப்ப எந்த அடிப்படையில்? அதுவின் தானே படிச்சோம். அப்ப இலாஃபத்தின் அடிப்படையில கசர் கொடுத்திருக்கோம். முலாஃபுன் இலைஹி மஜ்ரூருன் பில் கஸ்ரதி, முலாஃப் இலைஹியா இருக்கும். இப்ப சரியை முலாஃபு, கவி என்பது முலாஃபு, அதுவி என்பது சரியோடைய முலாஃப் இலைஹி, அல்ஃபால் என்பது கவியோடைய முலாஃப் இலைஹி. இப்ப கஸ்ரத் என்பதை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியா இருக்கும். இப்ப கஸ்ரத்தை கொண்டு என்ன செஞ்சிருக்கோம்? அதுவி, அதே போல அல்ஃபாரின் கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதா முலாஃப் இலைஹியாக நாம் படித்துள்ளோம். அதான் என்னது? ஏறாவுடைய இடம். அடுத்து பாருங்க, அஜீபுன் தவீலுன்னு. அப்ப இது வௌவாலை பத்தி பேசும்போது ஃபல்கன் படைப்பால் ஆச்சரியமானது, அதே போல் வயதான் நீளமானதுன்னோம்ல. அப்ப இங்க என்ன செஞ்சிருக்கோம் பாருங்க, இது ரெண்டுமே என்னதான்? அமலு இஸ்மில் ஃபாயில், இது என்னதான் செய்யும்? இஸ்மு ஃபாயிலுடைய அமல் தான் செய்யும். ஏன்னா இது சிஃபத்து முஷப்பஹால எல்லாமே இஸ்மு ஃபாயில் அமல் தானே செய்யும். அதோடைய அஜீபுடைய மாமூல் ஹல்கு, தவீலுடைய மாமூல் அல்லது உம்ரு. அப்ப பாருங்க, இங்க நசபு கொடுத்திருக்கோம். எந்த அடிப்படையில்? தமீசுன் மன்சூபுன் பில் ஃபத்ஹதி, ஃபத்ஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்ட தமீஸா இருக்கும். தமீஸ் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம? ஃபத்ஹாவை கொண்டு உம்ரன், ஃபத்ஹாவா ஹல்கன், ஃபத்ஹா வருமா? அப்ப தமீஸ் என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கோம்? தமீஸுக்கு யாராபின் இடம் உண்டு. அதனாலே அஜீப் என்பது ஹல்க் என்பதற்கு தமீஸாக வந்துள்ளது. அதே போல தவீல் என்பது உமருக்கு தமீஸாக வந்துள்ளது. அப்ப நமக்கு தெரியும், அஜீப் என்ன ஆச்சரியம். எதை பார்த்து ஆச்சரியம்? ஹல்கன் என்பதை பார்த்து ஆச்சரியம். அதே போல தவீல் நீளம், எதை பார்த்து நீளம்? அந்த வயது நீளமாக இருப்பது, அந்த மூடலை நீக்கிறது தான் தமீஸ். அதான் இங்க மூடலை நீக்கி வந்துள்ளது. நம்ம படிச்சோம்ல. அதுக்கு பாருங்க, கரீமுன் என்பது அமலு இஸ்மில் ஃபாயில், இஸ்மு ஃபாயிலுடைய அமலை அமீல் செய்யும். ஏன்னா சிஃபத்துல் முஷப்பஹா, அதோடைய மாமூல் என்னது? கரீமுடைய மாமூல் திபா, திபா என்பதாகும். இப்ப கரீம திபாயின் நம்ம என்ன செஞ்சோம்? முலாஃபு இலாஃபத்துல தான் படிச்சோம். அப்போ அது முலாஃபிலிஹி என்ற அடிப்படையில் ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு அடையாளமா கசர் கொடுத்திருக்கோம். முலாஃபு நிலைஹி மஜ்ரூருன் பில் கசரத்தி, முலாஃபிலிஹியா இருக்கும், கசரை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அப்ப கசரை கொண்டு ஜர்ரு முலாஃபிலிஹி என்ற அடிப்படையில் தான் கொடுத்திருக்கோம். சிஃபத்து முஷப்பஹாக்கு பின்னாடி மாமூல் 3 வகையும் வரும். நம்ம பாடத்திலே சொல்லிட்டோம். கசராவும் வரும், ஜர்ராகவும் வரும், நசபாவும் வரும், ரஃபாவும் வரும். சரியா? அந்தந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஏராப் குறிப்பிட சொல்றாங்க. இங்க நம்ம இலாஃபத்தை தான் படிச்சோம். அதனால முலாஃபிலிஹின்னோம். அடுத்த அசையு அஹ்லாக்கன், இந்த இடத்துல எப்படி படிச்சோம்? அசையு என்பது அமலு இஸ்மில் ஃபாயில், இஸ்மு ஃபாயிலுடைய அமல் தான் அமல் செய்யும். சிஃபத்து முஷப்பஹா, இதுவும் சிஃபத்து முஷப்பஹா தானே. அப்ப அதோடைய மாமூல் என்னது? அஹ்லாக்கன். அஹ்லாக்கன் என்பது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது? தமீசுன், தமீசுன் மன்சூபுன் பில் ஃபத்ஹதி, ஃபத்ஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்ட தமீஸா இருக்கும். அஹ்லாக் என்பது நக்கிரா, நக்கிராவாக இருந்தால் அது தமீஸ் என்ற யாரா கொடுக்கலாம். அதனால்தான் இங்க என்னது? அஹ்லாக் என்பதற்கு தமீசுன் அடிப்படையில் என்ன வந்திருக்கிறது? யாராப் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியா? அதான் தமீசுன் மன்சூபுன் பில் ஃபத்ஹதி. அடுத்தது பாருங்க, அல் ஃபக்கீஹு என்பது என்னது? இதுதானே நம்ம சொன்னோம்ல மேல, கலகலப்பாக வைத்திருப்பவன்னு. அப்ப இது என்ன செஞ்சிருக்கு? அமலு இஸ்மில் ஃபாயில், இஸ்மு ஃபாயிலுடைய அமலை அமல் செய்துள்ளது. ஆனா இது சிஃபத்து முஷப்பஹா தானே. அப்ப இங்க நம்ம மஹ்லரன் படிச்சோம்.
அதுவும் படிக்கலாம் தான். நசப் என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், படிக்கலாம். அதே போல என்னவும் படிக்கலாம். மஹ்லரி என்று அது என்னவும் படிக்கலாம். மஹ்லர் என்று இலாஃபத்திலையும் படிக்கலாம். முலாஃபில் அலிஃப்லாம் வந்திருக்கேன்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். இந்த பாடத்தை நம்ம முன்னாடியே பார்த்து விட்டோம். முலாஃபில் எப்பொழுதெல்லாம் அலிஃப்லாம் வருவது கூடும் என்று ஒரு தனி பாடத்தை பார்த்து விட்டோம். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருப்பதனால் இதுல என்ன செய்யலாம், அலிஃப்லாம் வருவது கூடும். அப்ப இது மஹ்லரை நம்ம நசப் வச்சு படிச்சாலும் அதுவும் கூடும். மஹ்லரி நம்ம என்னது இலாஃபத்தில் படிச்சாலும் கூடும். இப்ப முலாஃபுன் இலைஹி மஜ்ரூரும் பில் கஸ்ரதி. இது மஹ்லரி என்று முலாஃபுன் இலைஹி கஸ்ராவை கொண்டு ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். மஹ்லரின் ராவுக்கு என்ன செஞ்சோம், கஸ்ரு தானே கொடுத்தோம், கஸ்ரை கொண்டு ஜரு செய்யப்பட்டதா இருக்கும். இல்லை என்றால் மஹ்லரன் என்ன செய்யலாம், ஆஹ் மஃபூலுக்கு ஒப்பானது என்ற அடிப்படையில் என்னன்னு சொல்லலாம், ஆஹ் இதுக்கு ஃபதஹை கொண்டு நசபு செய்யப்பட்டது என்று கூட கூறலாம். சரியா? அடுத்து பாருங்க, ஆறாவது லத்தீஃபுன் கரீமுன். இப்ப லத்தீஃபு மென்மையானவர் சங்கையானவர்னு என்னது, அந்த சங்கையானதுன்னு சொல்லி அந்த அரசாங்கம், எகிப்திய அரசாங்கத்தை பத்தி பார்த்தோம் அல்லவா, அந்த அதை பத்தி சொல்றாங்க பாருங்க. லத்தீஃபுன் என்பது, கரீமுன் என்பது சிஃபத்து முஷப்பஹாவாகும். அமலு இஸ்மில் ஃபாயிலி. இஸ்மில் ஃபாயில் இஸ்மு ஃபாயிலுடைய அமலை அமல் செய்யும். ஏன்னா இது ரெண்டும் சிஃபத்து முஷப்பஹால. லத்தீஃபுடைய மாமூல் ஜவ்வுஹா, கரீமுடைய மாமூல் அஹ்லுஹா என்பதா இருக்கும். அப்ப ஜவ்வுஹா என்று ரஃபா கொடுத்திருக்கோம், அஹ்லு ராமுக்கு ரஃபா கொடுத்திருக்கோம். காரணம் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபாயிலுன் மர்ஃபூஉன் பில் லம்மதி. லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலா இருக்கும் என்பதின் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரஃபாவுடைய நிலைமையில படிச்சிருக்கோம். மூணுமே வரும் நம்ம சொல்லிட்டோம் பல தடவை. அப்ப இது ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா செஞ்சிருக்கோம். அடுத்து பாருங்க நசீக். நசீக்னு வந்துச்சுல, அப்ப இது என்ன அமல் செய்துள்ளது, அமலு இஸ்மில் ஃபாயில் இஸ்மு ஃபாயிலுடைய அமலை அமல் செய்துள்ளது. ஏன்னா இது என்னது, சிஃபத்து முஷப்பஹா அல்லவா. சிஃபத்து முஷப்பஹா இஸ்மு ஃபாயில் அமல் தானே செய்யும். திபான். திபான் என்பது தம்யீசுன் மன்சூபன் பில் ஃபத்ஹதி. ஃபத்ஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்ட தம்யீஸாக இருக்கும். அழுக்குடையவன் நாங்கல்ல, குணத்தில் அழுக்குடையவன், இழிவானவன் சொன்னாங்கல்ல. இப்ப கதீர், அதே போல தமீம். இப்ப ஃபர்ஸ்ட் கதீர் பார்த்துருவோம். கதீர் என்பது அமல் இஸ்மில் ஃபாயில் இஸ்மு ஃபாயிலுடைய அமலை அமல் செய்தது. அல் கதீரு தபுஹுன்னு தானே படிச்சோம். அவனுடைய குணம் அழுக்கானதாக இருப்பவன் அப்படின்னு தானே சொன்னோம். அப்ப தபுஹு என்பதுதான் இந்த கதீர் என்புடைய மாமூல். அப்ப தபுஹுன்னு படிச்சோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னது, ஃபாயின் என்ற அடிப்படையில் தான் ரஃபா கொடுத்திருப்போம். ஃபாயிலுன் மர்ஃபூஅன் பில் லம்மத்தி. லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலா இருக்கும். அதனால ஐனுக்கு என்ன செஞ்சோம், லம்மத்து கொடுத்தோம். லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்பட்டது. சரியா? அத்தமீம். இப்ப தமீம் பாருங்க, ஆஹ் அவங்க பழகுவதால் இழிவானவன்னாங்கல்ல. இப்ப தமீம் என்பது அமர் இஸ்மில் ஃபாயில் என்ன அமல் செய்யும், இஸ்ம ஃபாயிலுடைய அமல் செய்யும். முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். சிஃபத்து முஷப்பஹானாவே என்னதான் செய்யும், இஸ்ம ஃபாயிலுடைய அமல் தான் செய்யும். இப்ப இஷரத்தன் என்ன நம்ம படிச்சிருக்கோம், தமீசுன் மன்சூபுன் பில் ஃபத்ஹதி. ஃபத்ஹாவை கொண்டு நசபு செய்யப்பட்ட தமீஸா இருக்கும். அப்ப இஷ்ரத் என்ற வார்த்தை நக்கிராவாகும். அதனால நம்ம என்ன செய்யலாம், தமீஸ் என்ற அடிப்படையிலே என்ன செய்யலாம், ஃபத்ஹா கொடுக்கலாம். அதான் தமீசுன் மன்சூபுன் பில் ஃபத்ஹதி என்று இங்க வந்துள்ளது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த இந்த 9வது பயிற்சி நாம் முழுமையாக என்ன செய்து விட்டோம், முடித்து விட்டோம். பயிற்சி 10. பயிற்சி 10 பாருங்க. பையினில் அவுஜுஹல் ஜாயிஸத. அவுஜுஹல் ஜாயிஸத ஃபி இஅராபி மஅமூலி குல்லி சிஃபத்தின் முஷப்பஹத்தின் ஃபில் அம்சிலத்தில் ஆத்தியதி. பின்வரும் உதாரணங்களிலே ஒவ்வொரு சிஃபத்து முஷப்பஹாவின் மஅமூலின் இஅராபிலே ஆகுமான வகைகளை விளக்கு. அப்ப எத்தனை வகையான இஅராப் கொடுப்பது கூடும். சரியா? அந்த எல்லா வகையிலும் விளக்கு. சிஃபத்துல் முஷப்பஹா எல்லாத்தையும் வரும். இங்க அல் கரீம் வந்திருக்கா, இப்ப அதோடைய மாமூல் என்னது, அது பின்னாடி வரதானே அதோடைய மாமூலு. அந்த மாமூலுக்கு என்னென்ன யாராப் வருவது கூடும், என்னென்ன வகையில வருவது கூடும் என்பதை மட்டும் நம்ம என்ன செஞ்சா போதும், விளக்குனா போதும். இப்ப இதோடைய அர்த்தம் மட்டும் இங்க பாத்துருவோம். ஹாதா இவராகிறவர், ஹுவர் ரஜுலுல் கரீமு நசபுஹு. அவர் சங்கையானவராக, சங்கையான மனிதராக இருப்பார். அவருடைய சந்ததி, நசப் என்றால் அவருடைய வம்சம் சங்கையான மனிதராக இருப்பார். சரியா? இரண்டாவது பாருங்க, அல்ஃபாயிசு கரீருல் ஐனி. வெற்றியாளர் என்பவர் கரீருல் ஐனி எப்படி இருப்பார், மன நிறைவுடன். ஐன கரீருன்னா என்னது, நிறைவானவராக இருப்பார். கண் குளிர்ச்சியாக இருப்பார். அசல கரீருலைன்னா என்னது, கண் குளிர்ச்சின்னு அர்த்தம். கண் குளிர்ச்சி உடையவராக இருப்பார்னா மகிழ்ச்சியா இருப்பார்னு அர்த்தம்.
அல் ஃபாயிசு வெற்றியாளர் ஆகிறவர் கண்குளிர்ச்சியுடையவராக இருப்பார். அடுத்து பாருங்க, மூணாவது, அல் கசீரு ஹம்மன் ஹுவல் அதீமு ஹிம்மத்தன். சரியா? ஆஹ் அக்கறையில் அதிகமானவராகிறவர் ஹுவல் அதீமு ஹிம்மத்தன், அவர்தான் லட்சியத்தில் மகத்தானவராய் இருப்பார். இப்ப அவர் வைக்கக்கூடிய ஹம்மன், ஹம்மன் என்பதால் என்னது, மிகவும் அவருடைய குறிக்கோள் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அப்படி இருப்பவர் லட்சியத்தை மகத்தானவராய் இருப்பார். அப்ப ஹம் என்றால் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் கவலைப்படுவது, அதை அடைய வேண்டும் என்ற கவலை இருப்பது. சரியா? ஒரு விஷயத்த அடைந்து அது அக்கறையா அது செய்யற அந்த கவலையுடன் அதிகம் இருப்பவர் தான் குறிக்கோளில் மகத்தானவராய் இருப்பார். நாலாவது, அல் கலீலுல் கலாம் கலீலுன் நதமி. ஆஹ் ஆஹ் அல் கலீல் குறைவானவர், கலாமி அல் கலீலுல் கலாமி பேச்சில் குறைவானவர், கலீலுன் நதமி ஆஹ் எதில் ஆஹ் குறைவாக சேதம் வருத்தம் அடைவதில், கை கை சேதப்படைவதில் குறைவானவராய் இருப்பார். இப்ப பேச்சு குறைவானவர் கை சேதப்படுவதில் குறைவானவராக இருப்பார். ஏன்னா அதிகமா பேசினா தானே பிரச்சனையே, கம்மியா பேசினா பிரச்சனை இல்லைல்ல. அப்ப இங்கெல்லாம் நம்ம ஒவ்வொரு யாரா மட்டும் தான் கொடுத்திருக்கோம், பல வகைகள் கொடுக்கலாம். அது என்ன என்றுதான் நம்மளுக்கு விளக்க கேட்கிறாங்க. வாருங்கள், அது எல்லா விளக்கத்தையும் நாம் கீழே என்ன செய்வோம், தெளிவாக பார்ப்போம். இப்ப பாருங்க, என்னென்ன வகைலாம் கூடுன்னு பார்ப்போமா? அப்ப இந்த பயிற்சியின் பதிலை பாருங்க. ஃபர்ஸ்ட் அல் கரீமு நசபுகுன்னு படிச்சோம்ல, இத நசபுகுன்னு படிக்கலாம், நசபகுன்னு படிக்கலாம். இப்ப அவருடைய வம்சம் சங்கையானது அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி அவரோட வம்சத்தில் அவர் சங்கையானவர் அப்படின்னு என்ன செய்யலாம், ரெண்டாவும் படிக்கலாம். அப்ப நசபுன்னு படிச்சா அது என்னென்ன வகைன்னு கேட்டாங்கல்ல, என்னென்ன யாரா கொடுக்கலான்னு இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ரஃபு அலல் ஃபாயிலியதி, ஃபாயிலை சார்ந்தது என்பதின் பிரகாரம் ரஃபா கொடுப்பது நசபுஹுன்னு. சரியா? அதுக்கு அடையாளமா நம்ம கொடுப்பது. ஒன் நஸ்பு அலா ஷிபஹில் மஃபூலியதி, மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நசபு கொடுப்பது. நசபகுன்னு என்ன செய்யலாம், ஷிபுல் மஃபூலியத் என்பதின் பிரகாரம் படிக்கலாம். அடுத்து கரீருல் ஐன், கண் குளிர்ச்சின்னு சொன்னோம்ல, இங்க மூணுமே கொடுக்கலாம். சரியா? அல் ஐனின்னு படிக்கலாம், அல் ஐனனும் படிக்கலாம், அல் ஐநூனும் படிக்கலாம். மேல பாடத்திலே பார்த்தோம்ல, ரஃபு அலல் ஃபாயிலியதி, ஃபாயில் என்பதின் பிரகாரம் ரஃபும் கூடும், அல் ஐநூன் படிக்கலாம். ஒன் நஸ்பு அலல் அலா ஷிபஹில் மஃபூலியதி, மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நசபு. அப்ப ஐனனும் படிக்கலாம் நசப் என்பதின் அடிப்படையில். வல் ஜர்ரு அலல் இலாஃபதி, இலாஃபத் என்பதின் அடிப்படையில் ஜர்ரும் கூடும், ஐனினும் படிக்கலாம். முலாஃப் முலாஃபிலின் என்ற அடிப்படையில் இதுக்கு கசரும் கொடுக்கலாம். சரியா? மூணுமே கூடும். அப்புறம் பாருங்க, அல் கசீரு ஹம்மன் படிச்சோம்ல, இங்க பாருங்க, அல் கசீர் வந்து விட்டதால் ஹம்மன் என்பது எப்படி படிக்கணும், ரஃபா கொடுக்கலாம். அப்ப எப்படி படிக்கலாம், ஹம்முன் அப்படின்னு படிக்கலாம். சரியா? அலல் ஃபாயிலியதி, ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா வரும், ஹம்முன் படிக்கலாம். والنسب على شبه المفعولية على أو على تمييز، மஃபூலுக்கு ஒப்பானது என்பதன் பிரகாரம் நசபும் வரும். அல்ல தமீஸ், தமீஸின் அடிப்படையில் என்னது ஹம்மன் என்பதற்கு நசபும் வரும். ரெண்டு வகையாக என்ன செய்யலாம், நசபு கொடுக்கலாம். ஏன்னா இங்க ஹம்மன் என்பது நக்கீராவா தான் இருக்கிறது, அதனால ரெண்டுமே நசபும் பார்க்கலாம், அல்லது தமீஸ் என்பதன் பிரகாரம் நசபு கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, அல் அதீமுன்னு வருதா, அல் அதீமு என்பது ஹிம்மத்தன் என்பதற்கு என்ன செய்துள்ளது, ஹிம்மத்தன் படிக்கலாம், ஹிம்மத்துன்னு படிக்கலாம். ரஃபு அலல் ஃபாயிலியதி, ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா வரும், ஹிம்மத்துன் படிக்கலாம். வன்னஸ்பு அலா ஷிபஹில் மஃபூலியதி அவ் அலா தமீசி, மஃபூலுக்கு ஒப்பானது அல்லது தமீஸ் என்பதின் பிரகாரம் அதுக்கு என்ன செய்யலாம், நசபும் வழங்கலாம். இப்ப ஹிம்மத்தன் படிக்கலாம், தமீஸ் என்ற அடிப்படையிலும் படிக்கலாம், மஃபூலுக்கு ஒப்பானது. ஏன்னா இது என்னது, நக்கீரா தானே. சரியா? அடுத்து பாருங்க, அல் கலீலு. அப்ப அல் கலீல் வந்துச்சுல. இப்ப இது மூணு வகையாவும் படிக்கலாம், கலாமு, கலாம, கலாமி அப்படின்னு மூணு வகையாவும் படிக்கலாம். பாருங்க, ரஃபா அலல் ஃபாயிலியதி, ஃபாயில் என்ற அடிப்படையில் ரஃபா வரும், அப்ப கலாமுன்னு படிக்கலாம். ஒன் நஸ்பு அலா ஷிபஹில் மஃபூலியதி, மஃபூலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நசபும் கூடும், அப்ப கலாமன்னு என்ன செய்யலாம், படிக்கலாம். வல் ஜர்ரு அலா அலல் இலாஃபதி, இலாஃபத் என்ற அடிப்படையில் ஜர்ரும் வரும், அப்ப இலாஃபத் என்ற அடிப்படையில் ஜர்ரும் கசரும் கொடுக்கலாம். ஏனென்றால் இலாஃபத் முலாஃபுல அலிஃப்லாம் வர வேண்டிய எல்லா
எல்லா சட்டங்களுக்கும் உட்பட்டு இது இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யலாம், முலாஃபுல்லாஃபிலிஹாவும் படிக்கலாம். அப்புறம் கலீலுன் நதமீன் படிச்சோம்ல, அங்க பாருங்க அரஃபு அலல் ஃபாயிலியத்தி, நதமுக்கு என்னன்னு சொல்லலாம், நதமு, நதம, நதமி மூணுமே கூடும். அது ஏன் காரணம் பாருங்க, ஃபாயிலியத் என்ற அடிப்படையில் ரஃபா கூடும். நஸ்பு அலா ஷிபஹில் மஃஊலியத்தி, மஃஊலுக்கு ஒப்பானது என்பதின் பிரகாரம் நசபு கூடும். அப்ப தமீஸ் சொல்லக்கூடிய அலிஃப் லாம் வந்துருச்சு. வல் ஜர்ரு அலல் இவாஃபத்தி, இலாஃபத் என்ற அடிப்படையில் என்ன வரும், ஜர்ரும் வரும். சரியா, நதமீன் என்ன செய்யும், ஜர்ரும் வரும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயிற்சியை என்ன செஞ்சாச்சு, முழுமையா பார்த்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் இதுடன் முடிவடைந்து விட்டது. வாருங்கள், தொடர்ந்து அடுத்த ஒரு பாடத்தை தொடர்ந்து காண்போம். ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.